அப்புறம் நியூஸ் பார்த்தேன்னா நியூஸ் வந்து தப்பான இதில் போயிட்டுருக்கு. அதுக்கு இது எனக்கு 1% கூட எனக்கு சம்மந்தம் இல்லை. என்னை ஃபுல்லாக டேட்டா எடுத்துக்கிட்டோம், என்னை ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருந்தால் என்ன தண்டனை எனக்கு கொடுக்கட்டும். நான் என்னோடய பேரை மாற்ற முடியாதுல்ல. அப்பா பேரை மாற்ற முடியுமா? முடியாது. என்னோடய பேர் சுப்பிரமணி, எஸ் சுப்பிரமணி. அப்பா பேர் சந்தானம். ஆனால் உங்களுக்கு ஒரு இரட்டை பேர் அந்த நிக்நேம் இருக்கு, டைமண்ட் மணி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது யாரோ ஒருத்தங்க பேர் வச்சுருக்கு, நான் என்ன தம்பி செய்கிறது சொல்லுங்கள். நான் யாரோ ஒரு பேர் வச்சுக்கிறதுக்கு இப்படி இவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை. நான் நீங்கள் இவ்வளோ பேட்டி எடுக்கிறதுக்குள்ள நான் பெரிய ஒருத்தே கிடையாதுமா. நான் சாதாரண ஒரு ஃபேமிலி. இந்த எஸ்ஐடி டீம் வர்றது நீங்கள் எதுக்கு வராங்க என்ன? நானும் மீடியாவில் இருக்கேன். ரைட்டா, எதுக்காக என்கிட்ட வராங்கன்னு தெரியல. 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஓட்ட ஓட்டுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 20 வருஷம் மேலே ஆட்டோ ஓட்டினேன். இது எல்லாம் தெரியும். 20 வருஷம் ஆட்டோ ஓட்டினேன். நான் இன்னும் பெருசாலாம் சம்பாதிக்கல. ஓகேவா? என் வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறி ஆகிட்டீங்க. இப்போ என்ன இது திரும்பி எப்படி சரியாகும்? நான் இந்த உன்னிகிருஷ்ணன் போட்டி தெரியுமா? யாருமே தெரியாது பிரதர். எனக்கு தெரியுமான்னு கேட்க சொல்லுங்கள். விருதுநகரில் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் தெரியும். யார் அல்ல ஸ்ரீகிருஷ்ணன் தெரியுமா? இல்லையே, கேவலம் ஏவரமே நான் பண்ணதில்லை இது வரைக்கும். கோயிலுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேன். அவங்க அப்பா தவசத்துக்கு வந்திருக்கேன், திருவனந்தபுரத்துக்கு. அந்த ஒரு இது பண்ணுவாங்கல்ல, அங்கே வந்திருக்கேன். நான் வேறு எங்கேயுமே வந்ததில்லை. இந்த பாலமுருகனும் என்ன சம்பந்தம்? இந்த பாலமுருகனும் என்னோட ஃப்ரெண்டு. அவன் என் கூட இருக்கேன், என் கூட ரிலேஷன் பார்த்துட்டு இருக்கான். அந்த சிம்மு இது பண்ணுறக்கா அவன் மேலே போட்டோம். அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இதுக்கு பாலமுருகன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. என் நண்பர், அதாவது ரொம்ப நாள் ஒரு நம்பர் யூஸ் பண்ணி அதே நம்பரை யூஸ் பண்ணேன். அதனால அவன் மாற்றிட்டு மாற்றுறதுக்காக வச்சுருந்தேன். டேரி மாற்றுறதுக்காக வர இதில் எந்த ரீசனும் இல்லை. நான் இந்த எஸ்ஐடி என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? எஸ்ஐடி எல்லாமே கேட்டாங்க. எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். அந்த ரியல் எஸ்டேட்டுമായി ബന്ധപ്പെട്ട என்கிட்ட ரியல் எஸ்டேட் மட்டும் தான் இருக்குது. சின்ன ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வர எனக்கு எந்த இதுவுமே என்ன இது இல்லை. என்னை எல்லாமே எடுத்துக்குங்க. இந்த கோல்டு கேஸ் என்ன கோல்டு இப்போ நேற்று போய் டிவி பார்த்தா தான் தெரியும். உள்ளே வந்த போய் தெரியாது. ஏதாவது பிஸ்னஸ் இருக்கு? எதுவுமே இல்லைம்மா. செக் பண்ணிக்கங்க. இங்கே வந்து விருதுநகரில் வந்து ஒரு ஸ்ரீகிருஷ்ணன் வந்த ஆளை தெரியுமா? காமிச்சாங்க, எனக்கு தெரியல. விருதுநகர் ஸ்ரீகிருஷ்ணன் தெரியாது. தெரியாது 3 பேர்த்து காமிச்சாங்க. தெரியுமான்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி சமன்ஸ் ஏதாவது கிடைச்சிருச்சுனா நேத்து இந்த क्वेश्चनக்கு நீங்க சொல்லணும் கேட்டேன். எங்க சமன்ஸ் கிடைச்சிருக்கா? இதுக்காக கிடைச்சிருக்கு. என்ன டேட் சொல்லிடுச்சு அந்த சமன்ஸ்ல உள்ள? இல்லை ஓவராலாக கொடுத்துக்க வரணும் கிடையாது. வந்து சின்ன இது மட்டும் தான், என்கொயரி மட்டும் தான். வர ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி கேட்டதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஒன்றுமே இல்லை தான் சொல்லுவாங்க. மற்றபடி எனக்கு அவங்க வந்து எஸ்ஐடி என்ன ஒன்றுமே செய்யலை. ஒன்றும் இது வந்து கேட்டாங்க, வரணும் கிடையாது. விசாரணை கேரளாவில் போகுதா எஸ்ஐடி? இல்லை, எனக்கு ஏன் இப்படி என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் நீங்கள் பேட்டி கொடுக்குற அளவுக்கோ நான் பெரிய ஒருத்தாளெல்லாம் கிடையாது. நான் இப்போ அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ரைட்டா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஒரு பிரச்சனை கூட இது என்னன்னு தெரியாமல் நான் உள்ளே போயிட்டுருக்கேன். முன்னாடி நீங்கள் கேரளாவில் வந்திருக்கா? கேரளாவில் சாமி கும்பிட மட்டும் தான் வந்திருக்கேன். திருவண்ணாமலை இதுக்கு வந்திருக்கேன். அப்பாவோட தவசத்துக்கு கொடுக்க வருவாங்கல்ல, இதுக்கு அந்த என்ன ஒரு இது, அந்த இதை முன்னாடி ஒரு ஊர் சொல்லுவாங்கல்ல, திருவண்ணாமலை முன்னாடி அந்த தவசத்துக்கு மட்டும் பண்ணுவாங்க. திருவண்ணாமலை என்னமோ சொல்லுவாங்கல்ல, தவசம் பண்ணுவாங்க. அங்கே மட்டும் அப்பா டெத்தாக அந்த திதி கொடுக்கும்போது அங்கே வருவேன். மற்றபடி என்ன டேட்? டேட் 4ஆவது மாதம் அந்த ரேஞ்சில் வருவேன். இந்த 2025 வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எப்பளாவது கேரளாவது இல்லை, வந்ததில்லை. அந்த சபரிமலைக்கு வந்துடுவேன். இப்போ சபரிமலைக்கு எனக்கு இந்த ஓபன் பண்ணனால மலை ஏற முடியாது. அதுக்கு நான் வரதில்லை. சரியா, ஒரு கனெக்ஷன் கிடையாது. நீ செக் பண்ணிக்க. என் ஃபோன் இங்கே இருக்குது. என்ன எல்லாமே செக் பண்ணிக்க. எதுவுமே இல்லை. இல்லாத விஷயத்த பெரிய நியூஸ், கேரளா நியூஸ் பார்க்குறேன். எவ்வளோ நியூஸ் போயிட்டுருக்கு. எதுக்கு இது ஃபுட் அப் கேஸு? அப்படி என்ன செஞ்சேன்? யாருக்குமே ஒன்றுமே செய்யலையே. என்னையே அப்படி பண்ணுறீங்க? என்னோட நண்பன் அந்த சபரிமலை என் நண்பன் இல்லைங்க. நண்பன் கூட்டு வாங்க, நான் சொல்கிறேன். நண்பனா நான் இல்லை, நான் சொல்கிறேன். இல்லை பாலமுருகன் ஒன்றும் அந்தளவுக்கு ஒருத்தலாம் கிடையாது. ரொம்ப அவன் வந்து இது வரைக்கும் 20 கிலோமீட்டர் தாண்டி ஊருக்கு வெளியே போனது கிடையாது. இப்போ நீங்கள் திருப்பி கேட்க வேண்டியிருந்தது தானே, இந்த பாலமுருகன் மணி இதெல்லாம் எப்படி இந்த கேஸாக? இல்லை, எனக்கு நேற்று வந்தாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து அனுப்பியாச்சு. வெளியே வந்தால் தான் தெரியுது இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குன்னு. ஏங்க, நான் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் செய்யக்கூடிய ஆளா? அவ்வளோ விஷயம் எனக்கு ஒருத்தர் இல்லைங்க. அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. ரொம்ப நேரம் கேட்டேன். அவர் என்கிட்ட சொல்லனால தான் என் நண்பரை வர சொன்னேன். அப்போ என்ன எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல. அவன் நீங்கள் வந்து என்னென்னு கேளுங்கன்னு சொன்னேன். ரைட்டா, ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க? எதுக்காக பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சாமானிய ஒரு ஆள் இல்லை பிரதர். நான் ஒரு சாமானிய ஆள். ரைட்டா, நான் சூசைட் பண்ணி செத்துருவேன். செக் பண்ணுங்க. ஒரு பெட்டி கேஸ் கூட கிடையாது, எம்ஏ கிடையாது. என்னன்னு கூட தெரியாது எனக்கு. இருடினா என்ன நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏதாவது கோல்டு பிஸ்னஸ் இருக்குமா? ஒரு பிஸ்னஸ் இல்லை பிரதர். செக் பண்ணுங்க பிரதர். நான் எல்லாமே கொடுத்துட்றேன். என்னோட அக்கௌண்ட் நம்பரு, என்னோட இது எல்லாமே ஐடி எல்லாம் கொடுத்துட்றேன். நீ செக் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க. நான் சம்பாரிச்சு மட்டும்தாங்க இருக்கு, எதுவுமே இல்லைங்க. இல்லை கொண்டு போகல. அதனால் அக்கௌண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். போகணும்.
நான் வந்து நல்லவனு நிரூபிக்கணும்ல, எங்கேயும் தான் நல்லவன் ஆக முடியாது. ரைட்டா? கேரளா சேனல் இப்படி என்னை போட்டு கொச்சப்படுத்துறீங்க, தயவுசெய்து வேண்டாம். நீங்கள் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஹீரோலாம் கிடையாதுங்க. நான் இந்த ஊருக்கு சின்ன கிராமத்துக்குள்ள வாழ்கிற சின்ன ஆள். ரைட்டா? என்னோட தேட்டரில் எடுத்து பாருங்கள். நான் படிப்படியாக இந்த இந்த பெரிய இடத்துக்கு வரல. நீங்கள் கேட்குற அளவுக்கு இந்த பேட்டி கொடுக்குறேன். இன்றைக்கி நான் ஒரு மீடியேட்டர் தான், ஒரு மீடியா தான். ஆனால் இது வரைக்கும் நான் அப்படிலாம் யார்ட்டுமே நின்னது கிடையாது. 5ஆ 3ஆவது வந்தில்ல வர போலீஸ் அதுக்கு அந்த கேள்வி கேட்டிருக்கா? இல்லை, அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் கேட்கல.